ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்வீட் கார்ன் குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ரெசிபி, ஓகேவா? அது என்னென்னு யோசிக்கிறீங்களா? ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ரசம் ஒன்று நம்ம பண்ண போகிறோம். ஸ்வீட் கார்னையும் 2 தக்காளியும், இப்போ நான் 3 பேருக்கு தான் பண்ண போகிறேன். அதால் ஸ்வீட் கார்ன் கொஞ்சமும் 2 தக்காளியும் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டீம் பண்ண தக்காளியை வந்து இந்த பாத்திரத்துலேயே போட்டு தக்காளியை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான பொருள் அரைக்கணும். இதில் ஸ்வீட் கார்ன் 1, 2 தக்காளியில் 1 தக்காளி ஸ்மாஷ் பண்ணிவிட்டோம். 1 தக்காளி, உங்களுக்கு எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி, ஸ்வீட் கார்ன், மிளகு, ஜீரகம், 1 வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து பூண்டு. அரைக்கும் போதும் கருவேப்பிலை போட்டு அரைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு. இந்த உப்பையே நான் என்ன பண்ண போகிறேன், இதுலேயே போட்டுற போகிறேன். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இது எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம அரைக்க போகிறோம். பூண்டு வந்து 3 பேருக்கு மட்டும் பண்ணுறதால இந்த ஒரு பூண்டு, பெரிய பூண்டு இருக்கிறதால எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகு ஜீரகத்தை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கணும், ஏன்னா அதுக்கப்புறம் அரையாது. மிளகு ஜீரகமும் 1 வரமிளகாவும், நம்ம இதுலேயே வந்து ஒரு பச்சை மிளகாவையும் நான் உடச்சி போட்டிருக்கேன். அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு பச்சை மிளகாவையும் உடச்சி இதில் போட்டிருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன், 1 தக்காளி வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கோம், 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்வீட் கார்ன், மிளகு, ஜீரகம், 1 மிளகா வத்தல் எல்லாமே இருக்குது இல்லையா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இதில் நம்ம தூக்கி கொட்டிடலாம். கொட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் இதை வந்து ஒரு மழை ஈவினிங் டைமில் மழை வருது இல்லையா, ஒரு சூப் மாதிரி கூட நீங்கள் வச்சு குடிச்சிங்கன்னா இம்யூனிட்டி பவர் வந்து நம்மளுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸ்வீட் கார்னால இம்யூனிட்டி பவரான்னு கேட்காதீங்க. மிளகு, ஜீரகம் எல்லாம் இதில் போட்டிருக்கிறதால இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு வரும். இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக இந்த ரசத்தை செஞ்சு குடிக்கலாம். இதை சூப்பாகவும் குடிக்கலாம், ரசமாகவும் ஊற்றி சோறில் சாப்பிட்லாம். சரியா? இது ஒரு கொதி வரட்டும். இப்போ ரசம் நல்லா கொதித்து வந்தாச்சு. இதை இறக்கிட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். உங்களுக்கு ரசம் வந்து குயிக்காகவே முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதை இறக்கியாச்சு. அப்புறம் இதை பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நீங்கள் சூப்பாக குடிக்க போகிறீங்க அப்படின்னா பிரெட் க்ரம்ஸை லைட்டாக இந்த கீலையே வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக போட்டு நீங்கள் போட்டு சூப் மாதிரியும் குடிக்கலாம். அவ்வளோதான். நெய் உருகட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கடுகு, 1 வரமிளகா போட போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் சூப்பாக குடிக்கிறதா இருந்தால் இந்த வரமிளகாலாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மிளகா, அப்புறம் வந்து கடுகு அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் சோம்பு தாளிச்சுக்கோங்க. செம்மையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சூப்பாக குடிக்கும்போது. அவ்வளோதான். கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்காமல் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப கெடுதல். கடுகு வெடிக்கணும் நல்லா. கடுகு வெடிச்சாச்சு. 1 மிளகா வத்தல் போட்டாச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் ரசம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம போட்டுற போகிறோம். அவ்வளோதான். ஸ்வீட் கார்ன் ரசம் தயார். ஆஹா, ஸ்வீட் கார்ன் ரசம் தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதுதான். ஓகே, டேக் கேர், பாய்.